புதிது GKR சினியார்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை உத்ரா புரொடக்ஷன்ஸ் சார்பாக திரு ஹரி உத்ரா அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியிட உள்ளார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனது மகன் தருண் விஜய் அவர் தயாரித்து கதையின் நாயகனாக நடித்துள்ளார். அவருக்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அன்பும் ஆதரவும் தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரைப்படம் தயாரிக்கும் பொழுது நான் அவருடன் இணை தயாரிப்பாளராக பணியாற்றி ஒரு 2 வருடம் அவருடன் பயணித்திருக்கிறேன். இந்த 2 வருடத்தில் திரைப்படத்தை பற்றி, தமிழ் திரைப்படத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். இந்த கற்றுக்கொண்டுள்ள அனுபவத்தால் இந்த திரைப்படம் இந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிட உள்ளது. வெளியிட்டு பிறகு தொடர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள திரைப்படங்களை தொடர்ந்து தயாரிக்கும் முடிவில் உள்ளேன். எனது அடுத்த திரைப்பட தயாரிப்பு கதை விவாதம் நடைபெற்று கொண்டுள்ளது. அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்ட். ஆல்மோஸ்ட் 90% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. மீண்டும் நான் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் இந்த திரைப்படத்திற்கும் எனது மகன் கதாநாயகன் தருண் விஜய் அவர்களுக்கும் ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆகஸ்ட் 29 எல்லாரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் தி பெஸ்ட். பிரியதர்ஷினி மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லெவன் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லெவன் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். I want to first of all thank producer Sir Karthikeyan and director Noah Armstrong. அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே அவர் ரிசைட் பண்ணும்போது, அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors Tarun and Seshwata, really what a amazing, நீங்கள் டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you
And particularly, Tarun, the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ காட் bless you and you both have so much talent to grow. I want to thank all the technicians, particularly from, Jason sir is not here, I think, but அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு what do you call it, like ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அதில் வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் சார். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். 29th of this month ரிலீஸ் ஆகிறது. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் வந்திருக்கும் என் மரியாதைக்குரிய உதயகுமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இவங்களோட உழைப்பு தெரியுது. நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 படம் ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படி எல்லாம் படங்கள் வருது. டைரக்டர் மணிரத்னம், சங்கர், இது மாதிரி படங்கள். பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டேக்கிஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து, இது மாதிரி படங்கள் வருது. அது படம் அதுக்கப்புறம் சில படங்கள் என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன். சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம். அது பிரச்சனையே இல்லை. நமக்கு ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் போகிறது. உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, ஒரு ஆனந்த விகடனோ, இன்றைக்கி தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும். தேட்டருக்கே வரமாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. மனசாட்சி பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி மேம். ஒரு சின்ன கரெக்ஷன், கொரில்லா கேரக்டரில் அந்த ஒரு பிட்டு மட்டும்தான் கொரில்லா வாக் மாதிரி இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோடய முதல் படி. ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோடய அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க எனக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு குற்றம் புதிது இந்த படம் லைக் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக ஒரு பாயிண்டில் நல்ல பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் கதிரேசன், ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன்.
ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு படம், என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஐயோ நிறைய டேக் போய்டுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துருச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக, ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணும். அப்பா மட்டும் இருப்பார். பெண்கள் எப்பவுமே அப்படி தான், அப்பா 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 தான். அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு. அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம். முதல்ல ஒரு இதில் ஒரு வெறும் திருவிழாவும் சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்சு போகுது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்து இருக்குன்ட்டு. த்ரில்லர் அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துகிறாங்க. இப்போது ஒன்று தான் என்ன அதுக்கிட்ட சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னாங்க. அந்த ஏஎஸ் சர்டிஃபிகேட் வராமல் நம்ம இன்றைக்கி படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா தியேட்டர்களில் பெருசாக வரப்போதா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா, எஃப்எம்எஸ் ஆகணுமா, இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிடுது இன்றைக்கி. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு ஏ வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள், நாள் ஃபஸ்ட் 2 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்கள்லாம் ஏஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களோட பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சின்னத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்டாங் ஒரு சீன் வராரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார், இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவ்வளோதான், இப்போவும் ஹீரோ அவர் தான். நான் அவர் வயசு இல்லை, கதாநாயகி வயசு சொன்னேன். நான் அவர் வயசு சொல்கிறேன்னா, நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகிக்கு. சரி போனால் போது 40 வயசுட்டேன். கதை இப்போ நான் சொன்ன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசமுருகன் கூப்பிட்டாரு, ஏ வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்கோமா, மைண்டில் ஏற்றிக்கல, என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகரெலாம் ஹீரோ மாதிரி இருக்கார்.
நெல்சன் ஹீரோமாக இருக்கார், ஆம்ஸ்டாங் ஹீரோமாக இருக்கார், அந்த ஜென்டில் உமன் டயர் இருக்கார், அவரும் ஹீரோமாக இருக்காங்க, எல்லாம் ஹீரோமாக இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1-2 ஃபெயிலியராக போச்சுன்னா இன்றைக்கி வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்ஸ்டாங் சார் 2 படம் விட்டு கொடுத்துருங்க, யாராவது ஹீரோ நடிக்க கூட்டம் டக்குனு ஹீரோ ஆயிருங்க, துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்சு வேணாம் வந்துடாதீங்க. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ வாய்ப்பு வந்துச்சு, அவர் விட்டார் அவர். ஆமாம், உதயகுமார் சாரா. அப்புறம் ஸ்ரேயா சுதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோ நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அதான் அவனுக்கப்புறம் பயம் வந்துச்சுட்டாங்க. அது காரணம், அங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் வச்சுக்கிட்டு அது வேறு இருக்கு. ரொம்ப உஷாராக இருக்கணும், எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அது முன்னாவது 2-3 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே. சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னுடைய சேனல் பார்ப்பேன், இந்த யூடியூப் சேனலில் அவங்களாம் என்ன நாங்கள் முதல்ல அரசியல் சாரமாக தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா பார்த்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ஒரு கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போகுது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்து நான் நினைக்கிறேன், யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலாக பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமாக்காரங்க சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்க சங்கமாகட்டும். கே பாலச்சந்திரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும், வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போயிட்டுருன்ட்டு. கஷ்டங்கள் இனிமேல் கஷ்டங்களாக தெரியாது, எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது. அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் உங்கள் படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும். இட்ஸ் வெரி குட் தம்பி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேறு யார், நம்ம என்னுடைய தம்பி பேரரசு, அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போலுருக்கு. அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டாங்க. சரி, எதுவுமே அவசரமாக பேசிட்டு போயிட்டார். எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்பாக டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் வந்து திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லோரும் கை தட்டிடுவோம். ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வரலைன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குனர்களானால் அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவன் ஒரு சின்ன தயாரிப்பாளர், ஒரு ஆரம்ப தயாரிப்பாளராக இருக்கும். அது நீங்கள் உங்கள் மகனுக்காக எடுத்ததாக மட்டுமே நான் சொல்லலை. எத்தனையோ பேர் இதனால் பேர் வாங்க போகிறாங்க. அதில் உங்கள் பிள்ளையும் ஒருத்தர். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள். ரொம்ப
முதல் படத்திலேயே வந்து இது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம், டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமான கேரக்டர். ஏன்னா சும்மா ஒரு லவ் பாயாவோ ஒரு ஃபேமிலி பாயாவோ வந்து அப்படியே ஒரு டூயட்டு பாடிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஏமாற்றிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு மென்டலாக டிஸ்டர்ப்டு ஒரு பையன், அவனுக்குள்ள சில ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது. ஸோ அதனால் சில டைமில் ஏதோ பண்ணிடுறான். அது எதனால் பண்ணுறா அதை கதைக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அதை வந்து அந்த கேரக்டராக மாறி அந்த பையன் பண்ணுற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிங் பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இந்த முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து உங்கள் டைரக்டர் உன்னை வந்து கஷ்டப்படுத்தி நடிக்க வச்சாரோ, அவர் கஷ்டப்பட்டு ஒன்று நடிக்க வச்சாரோ, நீ கஷ்டப்பட்டு நடித்து அவரை சந்தோஷப்படுத்துன்னு எனக்கு தெரியாது. பட் both of you have done well. All the best. ஒரு ஷேஷ்விகா, கரெக்ட்? am I right? அது அந்த சிரிப்பு ரொம்ப நல்ல சிரிப்பு ஒன்று, அது சிரிச்சுக்கிட்டே இருக்கு.